ஹாய் ஹலோ நம்ம நீங்கள் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தவாஹூர் ராணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிபயங்கரமான தீவிரவாதி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவரை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்தியா பலகட்ட போராட்டம் அப்படின்றத நடத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். அமெரிக்காட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வற்புறுத்தி ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே நாங்கள் வந்து அவரை நாடு கடத்துகிறோம், அவரை என்ன அந்த வெண்ணையை நாடு கடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு தவாஹூர் ராணா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாடு கடத்துறாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ராணா கிட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல மணி நேர விசாரணை அப்படின்றது ஒரு 2-3 நாளா நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யார் தான் இந்த ராணா, தவாஹூர் ராணா அப்படி பண்ண சம்பவங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு மும்பை குண்டுவெடிப்பு தொடர்பான சம்பவங்களா இருந்தாலும் சரி, செய்திகளா இருந்தாலும் சரி, ஏர்லி 2K கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி அப்படின்னே சொல்லலாம். பட் இந்தியாவே உலுக்கி பார்த்த தீவிரவாத சம்பவங்கள்ல மும்பை தாக்குதல் அப்படின்றதும் ஒரு அழிக்க முடியாத கருப்பு பக்கம் அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ அப்படிப்பட்ட மும்பை தாக்குதலுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மாஸ்டர் மைண்டா செயல்பட்டவன் தான் இந்த ராணா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு அந்த தீவிரவாத செயல் அப்படின்றத செஞ்சு அமெரிக்காவுக்கு போய் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா கனடாவில் இதே மாதிரியான சம்பவம் அப்படின்றத செய்ய போகும்போது தான் ஏர்போர்ட்லேயே வச்சு கைது பண்ணுறாங்க. கைது பண்ணதோட மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மும்பை குண்டுவெடிப்பு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு தொடர்பு இருக்குது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணதுனால கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் அமெரிக்க சிறையில் அடைக்கப்படலாம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த சம்பவத்தை இந்தியாவில் பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் அவனுக்கு இந்தியாவில் வச்சு தண்டனை அப்படின்றத கொடுக்கணும், அவனை இந்தியாவுக்கு நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அமெரிக்கா கிட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்தியா இருக்காங்க இல்லையா வற்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பல வருஷம் வற்புறுத்தலுக்கு அப்புறமா அமெரிக்காவும் பார்த்தோம் அப்படின்னா நாடு கடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு வந்து இறங்கியிருக்கான். அங்கே NIA அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, பல மணி நேர விசாரணை அப்படின்றத முடிச்சுட்டு இப்போ அடுத்து ராணாவை என்ன பண்ண போகிறாங்க, அதை தாண்டி ராணா இந்த மும்பை குண்டுவெடிப்பு சம்பவம் இருக்கு இல்லையா அதில் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு யார் இந்த ராணா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஒரு பாகிஸ்தானி அப்படின்னே சொல்லலாம். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்துட்டு பாகிஸ்தான் தான். அதுக்கப்புறமா படித்து முடிச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு பாகிஸ்தான் ராணுவத்தில் மருத்துவ படை இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். அங்கே பார்த்த ஒருத்தரே வந்துட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் ஆர்மியோட தான் சேர்ந்து அவங்க லைஃப் அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்த நேரத்தில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் ஹட்லி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் பழைய கால நண்பன், அதாவது சைல்ட்ஹுட் நண்பனுடைய பழக்கம் அப்படின்றது கிடைக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டேவிட் ஹட்லியும் ராணாவும் சேர்ந்து தான் இந்த மும்பை தாக்குதல் அப்படின்றத பிளான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு சாரர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் ஹட்லி இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு ஒரு மாதிரி பிரைன் வாஷ் பண்ணி அப்பாவியான ராணா வந்துட்டு இப்படி மாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. பட் எது எப்படியா இருந்தாலும் அந்த குண்டு வெடிப்பு அங்கே நடக்க போகுது அப்படின்றது வந்துட்டு ராணாவுக்கு தெரிஞ்ச காரணத்தினால அந்த குண்டு வெடிப்புல முக்கிய குற்றவாளியா ராணாவும் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ராணாவை வச்சு பார்த்தோம் அப்படின்னா டேவிட் ஹட்லி இருக்கார் இல்லையா, மும்பையில் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் மாதிரி வந்து திறக்கிறாங்க. ஏன்னா மும்பையை வேகு பார்க்கறதுக்கு, இந்தியாவை வேகு பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி திறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 8 டைம் வந்துட்டு ராணா இந்தியாவுக்கு வந்துட்டு போறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வந்து பல இடங்கள் அப்படின்றத பார்க்குறாரு, டெல்லி, மும்பை இந்த மாதிரி பல இடங்களை பார்த்துட்டு மும்பையில் எங்கெங்க தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வரவழைத்தையே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா டேவிட் ஹட்லியும் ராணாவும் உட்காந்து தயார் பண்ணுறாங்க. ஸோ கடைசியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2008 நவம்பர் 11 கடைசி டைமாக வந்துட்டு ராணா இந்தியாவுக்கு வராரு, டெல்லியில் இறங்குறாரு. கிட்டத்தட்ட 11 நாள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஸ்டே பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 20-21 வந்துட்டு மும்பையில் இருக்கக்கூடிய பவாய் ஹோட்டலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டே பண்ணுறாரு. ஸ்டே பண்ணதுக்கு அப்புறமா அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அமெரிக்காக்கே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற சிகாகோ இருக்கு இல்லையா, அங்கே வச்சு மும்பையில் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற பிளான் எல்லாமே நடந்துருது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்துட்டு போன டைம்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 66 டைம் அப்படின்றது லாஸ்ட் டைமாக வந்தப்போ மட்டுமே பேசியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. லைக் அந்த 2008 நவம்பர் அந்த 11 இருக்கு இல்லையா, அந்த 11 டேஸ் இங்கே தங்கியிருந்தார் இல்லையா, அப்போ வந்துட்டு ஒரு 66 டைம் வந்துட்டு டேவிட் ஹட்லியோட பேசியிருக்காரு. ஓவராலாக இந்தியா வந்துட்டு போனப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா 231 டைம் வந்துட்டு டேவிட் ஹட்லியோட பேசியிருக்காங்க. ஸோ கடைசியாக இங்கே இவர் 20-21 போனார் இல்லையா, இவர் போன 5 நாள் கழிச்சு தான் மும்பையில் ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் அப்படின்றத 10 பயங்கரவாதிகள் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த அதிபயங்கரமான தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா 164 பேர் வந்து இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த பயங்கரவாத அட்டாக் பண்ணவங்க இருக்காங்க இல்லையா, அதுலேயும் 10 பேர் அட்டாக் பண்ணுறாங்க.
அதில் 9 பேர் கொல்லப்படுறாங்க. அஜ்மல் கஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு தீவிரவாதி மட்டும் தப்பிக்கிறான். ஆனால் அவனையும் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அவனையும் தூக்கில் போட்டு அவனுக்கும் மரண தண்டனை அப்படின்றது நிறைவேற்றப்படுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தோண்டி பார்க்கும்போது தான் டேவிட் ஹட்லியனுடைய பேரும் ராணாவுடைய பேர் அப்படின்றதெல்லாம் கிடைக்குது. பட் அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் போய் தலைமறைவானதுனால அன்னைக்கு அவங்கள பிடிக்க முடியல அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ 2008 லைக் ஒரு 18 வருஷமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவனுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுல இந்தியா ரொம்பவே மும்முரமா இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ராணா இருக்கார் இல்லையா, அவர் மும்பையில் இருக்கக்கூடிய ஆர்த்தர் ரோட் ஜெயில் அதில் மாற்றுறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 12th பிளாக்கு வெடிகுண்டே வெடிச்சாலும் தகர்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அஜ்மல் கஷாப் இருக்கார் இல்லையா, ஒருத்தர் தூக்கில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அவனை அதே பிளாக்ல தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராணாவுடைய உயிர் அப்படின்றதுக்கு ஆபத்தெல்லாம் நிறைய இருக்குது. எப்படி இருந்தாலும் இவங்களும் மரண தண்டனை மாதிரி கொடுத்து கொள்ள தான் போகிறாங்க. இருந்தாலும் அதை சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணணும் அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா ராணாக்கு அந்த 12th பிளாக் அப்படின்றத ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திகார் ஜெயில் இருக்கு இல்லையா, திகார் ஜெயிலில் ராணாக்கு பலத்த பாதுகாப்போட சிறை அப்படின்றது தயார் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மும்பையில் தயார் செய்யப்படக்கூடிய சிறை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொழிலதிபர் விஜய் மல்லையா இருக்கார் இல்லையா, அவரும் லண்டனில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல, அவரை வந்துட்டு நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி இந்தியா சார்பில் பார்த்தோம் அப்படின்னா கோரிக்கைகள் அப்படின்றது வைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இன்கேஸ் அவர் நாடு கடத்தி வரப்பட்டு இங்கே கொண்டு வந்தாரு அப்படின்னா அவரை அடைக்கிறதுக்காக தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்த்தர் ரோடு ஜெயிலில் அந்த 12th பிளாக் அப்படின்றத ரைட் பண்ணாங்க. ஏன்னா அது வந்துட்டு முட்டை வடிவத்தில் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அதனால பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சேஃபான ஒரு பிளாக் அப்படின்றதுனால அதி முக்கியமான பயங்கரவாதிகளையா இருந்தாலும் சரி, இல்லை குற்றவாளிகள்லேயே உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் இருந்தாலும் சரி அந்த செல்ல தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ராணாவை இன்னும் துருவ பல தலைகள் இதில் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷனும் எகுறுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2008 டைமில் நீங்கள் அடல்ட் புட்டா இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் அன்னைக்கு எவ்வளோ பெருசாக பேசப்பட்டுச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பை.